மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த அறிவாளிகள், புத்திசாலிகள், வாழ்க்கையில் ஒரு நுணுக்கமான விஷயத்தை ரொம்ப வேகமாக யார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் மிதுன ராசி தான். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக ஜாலியாக பழக முடியும் அப்படின்னா மிதுன ராசி தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அதை ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களும் மிதுன ராசி என்பது தான். அவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு கனவு மாதிரி இருக்கும். நம்ம அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இப்படி சாப்பிட்ணும், அப்படி வாழ்க்கையை வாழணும், இந்த ஊருக்கு போகணும், இப்படி படிக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், இந்த மாதிரி தொழில் பண்ணணும், இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய கனவுலகில் வாழக்கூடியவர் மிதுனராசி என்பவர்கள். நிறைய பேருக்கு எல்லா புத்திசாலித்தனமும் இருந்து நேரம் சரியில்லாத காரணத்தினால, அது முக்கியமாக எப்போ ஜென்மத்தில் குரு வந்தாரோ அதுலேருந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கடந்த ஒரு வருஷமாக இருக்குது. எல்லா விவரம் இருந்து கூப்பிடும்போது சொல்லுவாங்க, சார் எல்லா திறமையும் இருக்குது சார், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல சார். மற்றவங்களோட சூப்பராக பிஸ்னஸ் பண்ண முடியும் சார், ஆனால் பிஸ்னஸ் வாய்ப்புகளே வரல, கடன் தான் அதிகமாக இருக்குது, கடனை கட்ட முடியல, புதுசாக எதாவது வாய்ப்பு வந்தாலும் பணம் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி அந்த கனவு, வாழ்க்கையை இப்படிலாம் வாழணுன்ற கனவு அது கனவாகவே போயிடுமா அப்படின்னு பயப்படக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே ஒரு பெரிய விமோச்சனம் சார். ஏன்னா தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறார், அதான் ரொம்ப விஷயம். தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். தனக்காரகனே குரு பகவான். ஏன் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறேன்னா, குரு மாறினோடனே காசு வரும், பணம் வரும். அப்போ பணம் வந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீரும் சார். பணம் தான் சார் எல்லாமே செய்யுது. பணம் 10 செய்து சொல்லுவாங்க, இப்போ பணம் தான் சார் எல்லாமே செய்யுது. அந்த பணம் மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும் சார். உறவுகள் நல்லாயிடும், தொழில் முன்னேற்றம் வந்துடும், வேலையில் பிரச்சனை வராது, நான் வாங்கின கடன்லாம் திருப்பி கொடுத்துருவேன், என் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்வேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த 2ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா பண வரவுகளை நிறைய கொடுப்பார். அப்போ என்ன ஆகும்னா, முதல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் ஒரு முன்னேற்றம் வரும், மாற்றம் வரும். நிறைய பேர் வேலை ட்ரை பண்ணிடலாம், மாறிடலாம், செஞ்சிடலாம், எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில் என்னென்னா கிடைக்காம இருக்குது சார். இப்போ வேறு நிலைமை வேறு சரியில்லை சார், அங்கங்கே பிரச்சனை வேறு. இப்போ நான் வேலைக்கெலாம் ட்ரை பண்ணேன், எங்கேருந்து ரிப்ளையுமே வரல சார், நான் பல கம்பெனிக்கு ட்ரை பண்ணேன், ஆனாலுமே எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். தைரியமாக பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, பட்ட கஷ்டங்களுக்கு, மனவலி சார், மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன் சார், நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில். சரி, வேலை தான் இப்படி இருக்குது, தொழிலாவது நல்லா இருக்கும்னு நினச்சி தொழில் இறங்கினேன் சார், தொழிலில் இப்போ பெரிய கடன்காரனாக மாட்டின்னு நிற்கிறேன், வேலையாவது விட்டுட்டு வந்துட்டு இப்போ தொழிலுக்கு வந்துட்டேன் நான், ஆனால் தொழிலை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியலன்னு சொல்லக்கூடிய மிதுனராசினர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதேமாதிரி தொழில் செஞ்சவங்களுக்கும் கடந்த ஒரு 5 வருஷமாக நான் அடி வாங்கிட்டு தான் சார் இருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியல, எவ்வளோ சேஞ்சஸ் வருதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எந்த சேஞ்சஸும் வந்த மாதிரி தெரியல சார்னு சொல்லக்கூடியவர் நிறைய மிதுனராசினர்கள் இருக்கீங்க. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. சுய ஜாதகத்தில் முதல்ல தொழில் பண்ணலாமா? ஏன்னா நிறைய தொழில் பண்ணுறவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, தொழில் வரும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க, தப்பு இல்லை, ஆனால் அந்த தொழில் நடக்குமா, லாபம் வருமா? ஏன்னா எல்லாருமே நினைக்கிறாங்க தொழில்னால் லாபம் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் வரும், ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் லாபம் வந்தும் என்னால் கடன் தான் கட்ட முடிஞ்சு, லாபம் வந்தும் செலவு தான் அதிகமாச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது என்னென்னா, நம்ம வேலைக்கே போயிருக்கலாமே, நம்ம ஏன் தொழில் பண்ண வந்தோம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் பெரிய வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நேரம். மிதுன ராசிக்கு வேணால் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா டக்குன்னு அதை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு கடன்னு அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பவர்கள். அவங்களுக்கு அந்த சாதனையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அதிலேருந்து தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும், பலவிதமான லாபங்கள் வரும், பண வரவுகள் வரும். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய லெவலில் பணத்தை சம்பாதித்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் சார். அது லோனாக இருக்கலாம்,
இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டயோ வாங்குறீங்க, வெளில எங்கேயா வாங்குறீங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த பணத்தை வாங்கி ஏதாவது கடனை கட்ட முடியுமா, ஏதாவது பிஸ்னஸை பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாமான்னு யோசிக்கக்கூடிய நேரம். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு இடம் விற்று, வீடு விற்று, அதன் மூலமாக பணம் வரும். பூர்வீக சொத்து விற்று காசு வரும். அப்பா காசு கொடுப்பாரு, அம்மா காசு கொடுப்பாங்க, இல்லை அப்பாவுக்கு ஏதாவது சொத்து விற்கும், அம்மாவுக்கு ஏதாவது சொத்து விற்கும், இல்லை மனைவி வீட்டார் மூலமாக, கணவர் வீட்டார் மூலமாக ஏதாவது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கான முயற்சிகளை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய மிதுனராசி என்பது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் எதுவுமே நடக்கலைன்னு உட்காந்துருக்கீங்க. அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். நேரம் மாறப்போது கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க. பிரச்சனையே யோசிக்காதீங்க, தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காதீங்க. ஒன்றுமே இல்லாதலாம் நல்லா இருக்கான் சார், நம்மலாம் நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, ஆனாலும் என்னால் மட்டும் ஜெயிக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுடைய அறிவை, உங்களுடைய திறமையை யாருமே எதுவும் கொண்டு போக முடியாது. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் நல்லா இருக்க போகிறீங்க. நேரம் சரியில்லை, அவ்வளோதான். அந்த நேரம் மாறக்கூடிய நேரம். கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குடும்பத்தில் நிறைய சண்டை, பிரச்சனை, அவமானங்கள் அதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நிலை மாறி குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நேரம். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 6, 8லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு சில பேர் டிரான்ஸ்ஃபர் கூட வரலாம். அதெல்லாம் எடுத்துக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. சில பேருக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க சொல்லலாம், வெளிநாட்டுக்கு ட்ரைனிங்கு போகலாம், இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். சில பேர் வெளிநாட்டிலையுமே செட்டில் ஆனால் என்ன அப்படின்ற யோசனைகள் வருதுன்னா கண்ணை மூடிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுருங்க. கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதனால் உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் குறையும். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க, எனக்கு பணம் வேலை இல்லாமல் இருக்குது சார், எனக்கு பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். அது எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வெளிநாட்டிலும் வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு பண வரவுகள், தொழிலில் முன்னேற்றம், லாபம், உடல் நலத்தில் நிறைய முன்னேற்றம். அதுமாதிரி பணம் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான இடத்துலேருந்து வரும். அதனால் நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசா புத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. தனஸ்தானத்தில் குரு, தனப்பிராப்தி நல்லா இருக்கும், கையில் காசு நடமாட்டம் நல்லா இருக்குங்க, நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. குருனோட பார்வை மேலே, சனி மேலே கடகடன்னு எல்லா விதமான லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். 100க்கு 100% நல்லது அப்படின்றது நடக்கும். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்கம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷமான குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். வருஷம் எல்லா ஜோதிடர்களும் இதே தான் சொல்கிறீங்க, விசேஷம்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு எந்த விசேஷமும் நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னா உண்மையாகவே இது ரொம்ப விசேஷமான குரு பயிற்சிமா. காரணம் என்ன அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரு பகவான் பார்த்திங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்று அமர்வார். ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார்.
அந்த மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று குரு பகவான் அமர போகிறார். இந்த நாள் வந்து பாருங்கள் 1/6/2026 காலையில் 11 மணி அளவுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். புரியுதுங்களா? பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர் உச்சம் பெற்று அமர்றார், இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னா உண்மைமா. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நிறைய ராசிகளுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லைங்களா? 6/3/2026 நிறைய ராசிகளுக்கு சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார், கங்கணம் கட்டின்னு அலையிறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி என்னென்ன ராசிகளை சொல்லலாம்? மேஷ ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் இருக்கீங்க. கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனியில் இருக்கீங்க. தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. கும்ப ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியில் இருக்கீங்க. மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க. ஆக இந்த 6 ராசிகளும் ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஒரு விதத்தில் கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவானோட ஒரு டார்கெட் ராசிகள் நீங்கள் அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு கெடுக்கணும்னே நினச்சாலும் இந்த உச்சம் பெற்ற குரு அவரோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே படியுதுமா. ஆக சனி இந்த 6 ராசிகளும் கெடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அவரால் எல்லாளவும் கெடுக்க முடியாது. குருனோட பார்வையினால், முழு சுப பார்வையினால் கட்டுண்டு கிடப்பார் அப்படின்னு சொல்ல ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ஆக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்த சனி இப்போ அவர் பாட்டும் சிவனேன்னு இருக்க போகிறாரு. நம்ம வேலையை பார்க்கலாம், நம்மளுக்கு பெருசாக இடையூறுகள் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது தவிர மீதி 6 ராசிகளுக்கு சனி பகவான் ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் தான் இருக்கார். குருனோட பார்வையினால இன்னும் கொஞ்சம் நல்லது கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நல்லது அப்படின்தாம்மா செய்ய போகுது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் நம்ம பார்த்துக்கணும். தசநாதன் ரொம்ப வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நல்லது அப்படின்றது நடக்கும். தசநாதன் பெருசாக வடுத்து இல்லைங்க, ரொம்ப சுபராக இல்லை, சுபர்னோட பார்வை இல்லை, சுபர்னோட நட்சத்திர சாரம் வாங்கலை, அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீடு கொடுத்தவன் கெட்டு போயிருக்கான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி பெருசாக சாதகமாக இல்லை, பாதகமான நிலையில் இருக்காரு அப்படின்னாலும் 50% நல்லது அப்படின்றது நடக்குமா. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 50% ஓயும் அப்படின்றது இருக்கும். புரியுதுங்களா? ஆக இந்த குரு பயிற்சி நிஜமாவே நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போகுது. எந்தவித டவுட்டும் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து 10 ரூபாய் நல்லது செய்ய போதா, 1000 ரூபாய் நல்லது செய்ய போதா, 10,000 ரூபாய் நல்லது செய்ய போதா அப்படின்றது, லட்சக்கணக்கில் நல்லது செய்ய போதா அப்படின்றது சுய ஜாதகத்தையும் பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே சமயம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸும் இருக்காங்க இல்லைங்களா? 6/12/2026 வரைக்கும் ராகு கேதுனோட பொசிஷன். சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் ராகு கேது அவங்களோட ஒரு விஷயத்தில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குரு பகவான் நடுவில் அதிசாரமாக பயிற்சியாவார் செப்டம்பர் மாதம். அந்த மாதம் சனியினோட ஆட்டம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ எதில் உஷாராக இருக்கணும், அந்த ஒரு மாதம் மட்டும். அதுக்கு மேலே 2027 ஏறக்குறைய 5ஆம் மாதம் வரைக்குமே குருனோட பார்வை சனி மேலே இருக்க போகுது. ஆக எது வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் முழுசும் சொல்லியிருக்கோமா. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியாக இருக்கார். பொதுவாகவே சனி என்ன பண்ணுவார், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் காசு கொடுப்பேன், வருமானத்தை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனிக்கு. ஆனால் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண பெருசாக பிடிக்காது, ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க். அப்போ உங்களுக்கும் சனிக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு சனி பயிற்சிலேருந்து. அவர் என்ன பண்ணார், வேர்வை சிந்தி நீ ஓடு அலை, அப்போ தான் நான் வருமானத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி நீங்கள் பயங்கரமாக அலைஞ்சிங்க தெரிஞ்சிங்க, முடியலப்பா என்னால், எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் ஆயிடுச்சு. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம சனியாக வந்ததுலேருந்து அப்படின்னு சனி நல்லது தான் செய்ய போகிறாரு. தொழிலில் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் பண்ண போகிறாரு. இருந்தாலும் அலைச்சல் அப்படின்றது ஜாஸ்தி இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த அலைச்சல் அப்படின்றது குரு பயிற்சியில் முழுசுமே குறைய போகுது. ரீசன் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை சனி பகவானை பார்க்க போகிறது. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே நீ ஹார்ட் ஒர்க்கான பண்ணு சாமி, ஸ்மார்ட் ஒர்க்கான பண்ணு, நான் உனக்கான வருமானத்தை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு சனி வந்துடுவார். இது 2வது ப்ளஸ். 3வது, குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு, தனஸ்தானத்தில் குரு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் நல்லா இருக்குங்க. தனப்பிராப்தி நல்லா இருக்கும். கையில் வந்து காசு நடமாட்டம் நல்லா இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல ஹாப்பினஸ் இருக்குங்க, நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இப்படி நம்ம சொல்லும்போதே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில விஷமிகள் இருக்க தானே செய்கிறாங்க. கமெண்ட்டில் போடுவாங்க, எப்படிங்க நல்ல காசு நடமாட்டோம்னா லாரி வச்சு அழுற மாதிரி வருமா அப்படின்னு.
அது உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஒரு லாரி இல்லைங்க, நீங்கள் 100 லாரி வச்சு கூட அள்ளிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் படிப்புக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அந்த வருமானம் அப்படின்றது மாறும். புரியுதுங்களா? கடவுள் புண்ணியத்துலங்க முதல்ல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுங்க. இப்போலாம் ஆண்டவன் புண்ணியத்தில் வருமானத்துக்கு குறம் இல்லைங்க, சந்தோஷமாக இருக்குங்க, நிம்மதியாக இருக்குது. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ கையில் காசு நடமாட்டோம் அப்படின்றது நல்லாயிருக்கும். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றதுக்கும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அப்படின்றதுக்கும், குடும்பத்தில் சுப செலவு அப்படின்றதுக்கும், இழந்த சொந்தங்கள் நிறைய வந்து சேரும். கடைசி ஒரு சொந்தமாவது வந்து சேரும். எங்கள் நாத்தனாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து பிரச்சனையில் பிரிஞ்சு போனால் இப்போ திருப்பி அவளே வந்து அவள் தப்பாக உணர்ந்து பழகிறா. எங்கள் மாமியார் 10 வருஷமாக எங்ககிட்ட பேசுறதே இல்லை, இப்போ வந்து நல்லா உறவாடுறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு நிறைய குடும்பத்தில் திடீர் சொந்தம், புது வரவு, புது உறவு அந்த மாதிரி வரும். புது உறவு, புது வரவு, ஒரு குழந்தை பிறக்கலாம், புது உறவு. நம்ம வந்து பாருங்கள், திருமணமாகி நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்க மருமக அப்படி வரலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. சூப்பரானது, கரெக்ட், எக்ஸலண்ட்டாக இருக்க போது. குடும்ப குருவாக இருக்கார். அப்புறம் என்ன இருக்குது? ஆனால் ஒன்றுல நம்ம கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, உங்கள் ராசி அதிபன் யார்? புதன் பகவான். புதனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பாதகாதிபதி. வாக்கில் கவனம், டாக்குமெண்டேஷனில் கவனம் அப்படின்றது வேணும். டாக்குமெண்டேஷனில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 4 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க. அர்ஜென்ட்டாக கையெழுத்து போடுறது, படிக்காமல் கையெழுத்து போடுறது ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதில். ரெண்டாவது, நாங்கள் வந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துருவாங்க, நிறைய அண்ணனுங்க, அம்மா சொத்து உனக்கு இவ்வளோ வருதுமா, நான் உனக்கு அதுக்கு ஈக்குவலாக போட்டு உனக்கு வீடு கட்டி கொடுக்குறேம்மா அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்களான்னா, நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு இல்லை டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு இல்லை டபுள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தங்கச்சி வந்து 5 பெட்ரூம் வீடு வந்து கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 5 பெட்ரூம் வீடு கட்ட சொல்லுவாங்க. நம்ம செய்ய முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ தானே சொன்ன அப்படின்னு நமக்குள்ள ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொன்னேன். எந்த விஷயத்தில் மற்றவங்க வாக்கு கொடுக்கறது வேணாம். இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, இந்த பொண்ணு வேலைக்கு சேர்த்துக்கோங்க, இந்த பொண்ணுக்கு நான் கேரண்டி அப்படின்னா அந்த பொண்ணு எதுலையாவது பிரச்சனை பண்ணிக்கோ, நம்ம தலையில் அது ஊர்லும். ஸோ யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, ஷூரிட்டி கையெழுத்து போடுறது இது எதுவுமே வேண்டாம். புரியுதுங்களா? சரி, இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றது வேணும். அதுக்கப்புறம் வேறு எந்த விஷயத்தில் கவனம் வேணும்? 9ஆம் பாவத்தில் ராகு, அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராகு. பாக்கியஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்ட கிரகம். என்ன பண்ணுவான்? வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போயிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் படிச்சுட்டு சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய விஷயம் கொடுப்பான். எதில் கவனமாக இருக்கணும்? அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் கவனம் வேணும். அப்பானோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொன் தலையீடு, பெண் தலையீடு அப்படின்றது இருக்கும். அந்த பெண் தலையீட்டுனால உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு, மனசஞ்சலம், அப்பாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கேருந்து பிள்ளைங்களை நம்ம வெளிநாடு கடனை ஒன்று வாங்கி படிக்க அனுப்பிச்சிடுவோம், அனலைஸ் பண்ணிவிட்டு அனுப்பணும். அங்கே போயிட்டு என்னால் படிக்க முடியல, எனக்கு இந்த கிளைமேட் அடாப்ட் ஆகலை, எனக்கு சாப்பாடு அடாப்ட் ஆகலை, எனக்கு அம்மா விட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் பிள்ளைங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. கேது 3ஆம் பாவத்தில் இருக்காரு. நம்மளுக்கு வயசு கம்மி பர்சனாலிட்டிஸ் கிட்ட வம்பு வாதம் வேண்டாம். சைலண்ட் கரேஜ் இருக்கும். என்னோட முயற்சி, நான் வெளியே பார்த்தா அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே பயங்கரமாக முயற்சி பண்ணுவேன், நான் சக்ஸஸும் ஆவேன். பட் அந்த இளைய பர்சனாலிட்டிஸ் கிட்ட, நம்மளோட வயது கம்மி பர்சனாலிட்டிஸ் கிட்ட, நம்ம தம்பி தங்கச்சிக்கிட்ட அடமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம், கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சொத்து சார்ந்து நமக்கும் நம்ம தம்பி தங்கச்சிக்கும் ஒரு விதமான பஞ்சாயத்து வரத்துக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம். ஆரோக்கியத்தில் முன்னே ஆல்ரெடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் குருனோட பார்வை 6ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால நமக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை ஓரளவுக்கு இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்க. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், தொழில் நல்ல டெவலப் ஆகும். அதே மாதிரி அஷ்டம ஸ்தானத்தை பார்க்குறார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த தேவையில்லாத சவகாசத்தினால கொஞ்சம் ட்ராப் ஆனாங்க மிதுனம். அதுக்கும் மேலே இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் சவகாசம் சேர்க்க சரியில்லாமல் போய் அதனால் கொஞ்சம் ட்ராப்பான மிதுனமும் உண்டு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 2ஆம் பாவம் வந்திருக்கா பார்த்திங்களா, அந்த ட்ராப்பில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பெண்களுடைய மாங்கல்ய ஸ்தானமும் இது 8 அப்படின்றதுனால 8ஆம் பாவம் பெண்களுடைய மாங்கல்ய ஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால நீங்கள் மிதுன ராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவனோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஆன் தி ஹோல் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக மிதுனம்
வருஷத்துக்கு ஒரு முறை கம்யூனிகேஷனுக்காகவே ராசி அப்படின்னாலும் வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை பேச்சினால மாட்டுவாங்க. அந்த பேச்சினால எப்பயுமே மாட்டக்கூடாது அப்படின்னா ராமநாமம் பாராயணம் பண்ணுங்க. ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் சொல்லலாம், இல்லை ராம 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 ராமா அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னா கூட போதுமானது. மிதுனத்துக்கு சொல்லால் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ராமநாமம் காப்பாற்றும் அப்படின்றது நிதர்சன உண்மைமா. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலேயாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பலவிதமான பிரச்சனைகள் ஓயுமா, தீராத நோயினால என் கணவர் வந்து கஷ்டப்படுறாரு, அந்த நோயிலிருந்து விமோச்சனம் அப்படின்றத அடைஞ்சிட்டு வரா, பிள்ளைங்க ஒரு நாளும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஒரு நாளுக்கு 4 பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு வருது, பிள்ளைங்க திருந்துமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த காலகட்டத்திலேயாவது வீடு கட்டுவோமா, கார் வாங்குவோமா, சந்தோஷம் தேடி வருமா, தொழில் நல்ல மேலும் மேலும் உயருமா, இப்படி பல கேள்விகள் பல பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருக்க தான் செய்து. இந்த மாதிரி எந்த கேள்வி உங்களுதா இருக்குது அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் தெரியுமா. உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.